மீனராசி சார் அவங்களுக்கு? மீனராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிட்டு நிறைய விரயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, நண்பர்களால் நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. உறவுகளால் மன கஷ்டங்கள், அது மாதிரி பிஸ்னஸில் லாஸ், அந்த மாதிரி. இப்போ யார் தப்பிச்சிருப்பாங்கன்னா, யாரெல்லாம் சொத்துல பணத்தை போட்டாங்களோ அவங்களாம் ஓரளவுக்கு தப்பிச்சிருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள் பிரச்சனைகளே தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ஜென்மத்தில் சனி போகிறார். ஏற்கனவே ஜென்ம ராகு இருந்தது. ஜென்ம ராகுவும் அது இப்போ சரியாயிடும். ஜென்மத்தில் சனி போகும்போது திரும்பி மன அழுத்தம் அதிகமாகும், எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகும், எடுக்கும் முயற்சிகள் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் வரும். எது பண்ணாலும் அடுத்த லெவலுக்கு போக முடியாது, ஒரு அழுத்தத்தோடவே வாழக்கூடிய எதிர்காலத்தை பற்றி ஒரு பயத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த விஷயத்திலையும் ஆழம் தெரியாமல் காலை விடாமல் போய் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. ஓகே. அவங்களுக்கான பரிகாரம்? இவங்களுக்கான பரிகாரம் வீட்டில் மீன் தொட்டி வாங்கி அதில் கோல்டு ஃபிஷ் வளர்க்கணும். ஆமாம், மற்ற ஃபிஷ்ஷெலாம் வளர்க்கலாம், பட் கோல்டு ஃபிஷ் மெயின். அந்த கோல்டு ஃபிஷ் வளர்க்கலாம், அதுக்கு ஃபுட்டு ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணும். அதில் ஏதாவது இறந்து போச்சுன்னா தூக்கி போட்டு அடுத்து இன்னொன்று வாங்கிக்கணும். ஓகே. ரெகுலர் ப்ராசஸ். நடுவில் வளர்க்காமல் விடக்கூடாது. இது பண்ணும்போது என்னாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் எல்லாம் அந்த கோல்டு ஃபிஷ் மேலே போயிடும். சிறப்பு சார். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா பரிகாரத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது எல்லாமே லாஜிக், சயின்ஸோட சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி தான் எல்லாமே சொல்கிறோம். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்.